திருவிருந்து ஆராதனையில் எத்தனை பேர் பங்கெடுக்கிறீங்க? ஞான ஸ்நானம் எடுத்த அனைவரும் என்ன செய்யணும்? கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனை என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். அதில் வசனம் வாசிக்கும் போது கேட்டிருக்கீங்களா? அந்தபடி இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற எவனும் அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடி என்ன செய்யணுமா? தன்னைத்தானே சோதித்து அறியணும். நான் சரியாக இருக்கிறேனா, நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னு. உண்மைதான், சரியான வசனம் வார்த்தை. ஆனால் நீங்கள் எப்படி செய்யணும்னா, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்து ஏஞ்சி போயிடக்கூடாது. நம்ம ஆட்கள் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நான் சரியில்லை ஏஞ்சி போகலாம், பிள்ளை எப்படி கிளம்பி ஓடிடு. அதுக்கு ஆண்டவர் சொல்லலை. அபாத்திரவான்களை தான் என்ன செய்கிறோம்? ஆமாம், கடந்த ஒரு மாதம் முன்னாடி எண்ணி பார்த்தோம்னா கொடூர கொலையாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம், எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும்னா ஒப்புரவாகணும். ஆண்டவர் அந்த வசனத்தை அபாத்திரமாக பானம் பண்ணுகிறவன் தனக்குத்தானே ஆக்கினி தீர்ப்பு வரும்படியாய் பானம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அபாத்திரமாக பானம் பண்ணாதபடி உன்னை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அதில் என்ன செஞ்சிரு? ஆமாம், மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சிரு? ஒப்புரவாயிரு. இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நம்ம ஆட்களுக்கு எடுத்து என்ன செஞ்சிருது? ஆமேன்னு உடனே வீட்டு பார்த்து ஓடிடுது. ஏன்னா நான் பாத்திரவான் இல்லை பாஸ்டர், நானும் தான் பாத்திரவான் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறேன்? ஆண்டவரில் தயவா மன்னிங்க ஆண்டவரே, அல்லேலூயா. ஏன் அங்கே கடைசியில் அந்த வசனம் கீழே சில பேர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள் ஏன் சொல்லுதுன்னா, மன்னிப்பு கேட்காம ஏனாதானம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவருக்கு என்ன செய்யும்? வியாதி வரும், மரணம். ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். இரக்கம் பெறுகிறவன் அதில் என்ன செய்கிறான்? தன்னை அறிந்து சோதித்தறிந்து பானம் பண்ணுகிறான். அவனும் பார்க்கிறவன் அல்லதான், ஆனால் என்ன செய்கிறான்? தன்னை அர்ப்பணித்து விட்டு விட்டு இரக்கம் பெற்று என்ன செய்கிறான்? அதில் பங்கடைகிறான். ஆனால் அப்படி இரக்கம் பெறாமல் தன்னை ஒப்பு கொடுக்காம தான் செய்யறதெல்லாம் கரெக்டு தான் நினச்சி ஒருத்தன் பங்கெடுத்தான்னா வியாதியும் வரும், மரணமும். அல்லேலூயா. அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. அவன் குறைஞ்சது அவன் 10ஆம் கிளாஸாவது என்ன செஞ்சுருக்கணும்? தாண்டி இருக்கணும். தாண்டினா தான் அவனுக்கு எது சரி எது தவறு. ஆக்சுவலாக 18 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். சாதாரண உலகப்பூர்வமாகவே அவனுக்கு எது சரி எது தவறுன்னு செய்கிற மெச்சூரிட்டி எப்போ வருது? 18 வயசில் தான் வருதுன்றாங்க. ஆமாம், இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு குறைஞ்சது என்ன செய்யணும்? 15 வயதாவது என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, அவள் தன்னைத்தானே நிதானித்து அறிவதற்கு 15-16 வயசாவது ஆகணும். அதனால தான் குழந்தைகள் என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆக்கினை தீர்ப்பு வராதபடி ராபோஜனம் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து பாத்திரவான் அல்ல என்று சொல்லி என்ன செய்யணும்? அர்ப்பணித்து எடுப்போமானால் நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாக எடுக்கிறோம். அல்லேலூயா.